கார் வாங்கிட்டா இன்னும் உங்க ஆத்தா பத்தா தாலி எடுத்து வித்தாடா வாங்கணும். என்னடா பென்ஸ் கார் வாங்கிட்டாரு சீமான். பென்ஸ் கார் பிளைட் வாங்கி ஓட்ட பிளைட் சொந்தமா பிளைட். திரள் நிதி திருடர்கள். திரள் நிதி திருடன் இவ்வளவு நாள் சொல்லிக்கிட்டு இருந்தவன் யாரு? திருட்டு நிதிக்காரன். இப்ப யாரு? பிளாக் டிக்கெட்காரன். கொடுத்துட்டு எங்களை நாடு ரோட்ல போட்டு நிறுத்திட்டியாடா பைத்தியக்காரன். நடிகனுக்கும் தலைவனுக்கும் வித்தியாசம் தரதார தருதல கூட்டமே. இவன் தலைவனடா, இவன் தலைவனடா. இந்த பாரு, இங்க இருந்து போறோம், இப்ப வெளியில போய் பார்க்கிறோம். பேருந்து நிலையங்கள் முழுக்க பதாகை. மக்கள் காசை வீணடிக்க மாட்டார். அதுல வச்சிருக்காப்ல 717 சில்லறை மதுக்கடைகளை மூடியது வெற்றி தமிழகம், வெற்றியை நோக்கி தமிழகம். அப்படி சிரிச்சு உட்கார்ந்துருக்காப்ல. இதத்தான் அவர் பண்ணாப்ல. அவர் என்னன்னா, நான் முதல்வன். செப்டம்பர் 16 இருந்து குடும்ப தலைவிக்கு 1000 பூ கட்டுற ஒரு அம்மா, பாத்திரம் தைக்கிற அம்மா படத்தில் இருக்கு. நான் தினம் திரும்பி பார்த்தே போவேன்ல. நான் வேற புதுச்சேரியில இருந்துல வரணும். தினம் உள்ள தெருவில் பூரா பார்க்குறேன். நிறைய பேருந்து கிடக்குறேன்ல, பேருந்து நிலையங்களை பார்ப்பேன். அவர் அப்படியே உட்காந்துருப்பார் ஐயா. இப்போ இவர் உட்காந்துக்கிட்டு இவர் இப்போ இருங்க வரேன். அப்புறம் சிங்கப்பெண் பெண்கள் பாதுகாப்புக்கு சிங்கப்பெண் சிறப்பு படை, அதுக்கு ஒரு விளம்பரம். அப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்காப்ல. அதுதான் சட்டசபையில் பேசிட்டீங்க, சொல்லிட்டீங்க. செய்தி நாளேடு முழுக்க, தொலைக்காட்சி முழுக்க வந்துருச்சு, மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்புறம் அதுக்கு இவ்வளவு கோடிகளை செலவழிச்சு தெருவா விளம்பரம் இதுக்கு? இதுதான் செய்தி விளம்பர அரசியல். இவங்க ஒன்லி ரீல்ஸ் தான், நோ ரூல்ஸ். ரூல் பண்றது இல்ல, ரீல் தான். இன்னைக்கு என்ன போடலாம்? பேருந்துல போகலாம். பேருந்துல அதுக்கு தான் போக்குவரத்து துறைக்கு ஒரு அமைச்சர் போட்டிருக்கீல, தமிழன் விஜய் பார்த்திபன். பேரை வச்சுக்கிறான் கில்லி சரத்குமார், திருப்பாச்சி வெட்டர்வால், எதையோ ஒண்ணு வச்சுக்கிறது. பேரை வச்சுக்கிட்டு சூப்பராயன் அப்படி எதோ ஐயா வச்சுக்கிற மாதிரி எதையோ வச்சுக்கிறது. அவன் இந்த சரத்குமாருங்கிற அவன் எப்படிப்பட்ட வீரன்? அது கிள்ளி சரத்து அதெல்லாம் அவங்க சமாளிக்கிறாங்க. எல்லாத்தையும் சரி பண்ண நினைக்கிறாங்கடா. ஆமா தவறுங்க அப்படின்னு சொல்லி அதை திருத்திக்கிறது கிடையாது. தவறு தான், இனிமே இல்லை அப்படின்னு சொல்லணும்ல. விளையாட்டு போட்டி கிரிக்கெட் IPL பார்க்க போறாரு. சரி போறாரு. குழந்தைக்கு உடம்பு முடியல. எவனாவது நல்ல தகப்பன் உடம்பு முடியாத குழந்தையை தூக்கிட்டு, சின்ன குழந்தைய தூக்கிட்டு IPL பார்க்க போவான். இவனுகிட்ட இவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுக்குறிய அமைச்சர் பதவி, அவன் என்ன வெங்காயத்தில் நிர்வாகம் பண்ணுவான்? ஒரு குழந்தைக்கு தகப்பனாக இருக்க தகுதியற்ற ஒருவனை எப்படா நீ மந்திரி ஆகுறீங்க? எப்படி மந்திரி ஆகுறீங்க? மாத்திரை கொடுக்க வேண்டிய நிலையில இருக்குது, உடல்நிலை சரியில்லை என்றால் வீட்டில் குழந்தைய வச்சு பார்த்துருக்கணும். அப்படியே நான் IPL பார்த்தா தான் உயிரோடு இருக்கணும்னா வீட்டில் தொலைக்காட்சியில் பாரு. அங்கே கூட்டி கொண்டு போய் மாத்திரையை ஒரு இதில் வச்சு, அது எது கடன் அட்டையில் இப்படி நசுக்கிறாப்புல. பின்னாடி ஒரு பொம்பளை குழந்தை அழுது, உடம்பு முடியாத குழந்தைக்கு மாத்திரை நசுக்கா, பின்னாடி ஒரு பொம்பளை திருத்தி அதை எவனா எடுத்துருக்கான். எடுத்துக்கிட்டு 500 ரூபாய் இதுக்கு கையில் வருது. மாத்திரை நசுக்கிறதுக்கு 500 ரூபாய்க்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இந்த மாத்திரையை ஏன் நான் பொடியா நசுக்கிற? தண்ணியில போட்டு குழந்தைக்கு கொடுக்க. மாத்திரையை அப்படியே போட்டாலே கரைஞ்சிருமே, எதுக்கு நசுக்கிற? டேய், கேட்கறதுக்கு பதில் சொல்லணும். அதை விட்டு உன்னை தெரியாதா? அது தெரியுதுலடா. உங்களுக்கு முன்னாடியே 15 வருஷமா இங்க இருக்கண்டா, என்னை தெரியாம எப்படி இருக்கும்? அது கேட்கறது. அது வந்து அவர் கொடுக்குறாரு, இப்படி நசுக்கி போடுறாப்புல. இப்ப வழக்கு போட்டு சீமான் கெடுத்து விட்டாப்புல. டேய், நாட்டே கெடுத்து வச்சிருக்காடா, நாட்டே கெடுத்து வச்சிருக்கீங்க. நீங்க காப்பாத்த போராடுறோம்டா. கேள்விதான்டா கேட்கிறோம். உங்களுக்கு எங்களுக்கு இருக்கிற வித்தியாசம்டா. மாண்புமிகு ஜோசப் விஜய் முதல்வர் அவர்களுக்கு முன்னாடி நிக்கிற சீமானுக்கு இருக்கிற வித்தியாசம் ஒண்ணுதான். இந்த ஆட்டம் உங்க கையில இருக்கு. உங்க காலில் இருக்கிற பந்து எங்கள் கால்களுக்கு வரும். பார்த்து ஆடணும், பார்த்து பேசணும். வாதத்தில்
அவதூறை கையில் எடுப்பாங்கிறான் சாக்ரட்டிஸ். நம்ம தானே சொல்லணும், சொல்ல தெரியாது. தெரியாதா? அவர் பொய்யா பேசுவார், ஒரு பொய் சொல்றார். திரள் மக்கள் பெற முடியும். நீ வாக்கு என்ன கேட்ட? நான் வாக்கையும் கேட்கிறேன், வலிமையும் கேட்கிறேன். என் மக்கள் தான் எங்களோட நிக்கணும். கட்சி தேநீர் அருந்த மாட்டோம்டா நாங்க திரள் நிதி காசுல. இன்னும் கார் வாங்கிட்டா இன்னும் உங்க ஆத்தா பத்தா தாலி எடுத்து வித்தாடா வாங்கணும். என்னடா எங்க அம்மா தமிழ் செல்வி சொன்னாங்கல்ல, போய் போட்டு தேஞ்ச ரப்பர் செருப்பு ஒரு செருப்பை போட்டுக்கிட்டு அப்படியே பழைய ஜிப்பா போட்டுக்கிட்டு இப்படிதான்டா பேசியிருந்தான். மக்களை திருச்சியில திரட்டி தமிழ் தேசிய அரசியல் ஒருத்தர், ஒரு சாதாரண மகன். சும்பப்பல் உலகம் பூரா எத்தனை கோடி மக்கள் எங்களை உயிரா நேசிச்சு பெத்த பிள்ளை போல நேசிக்க எத்தனை பேரன்பு கொண்ட எங்க சொந்தக்காரர் இருக்கான். அவன் என்னடா இந்த காரு, இந்த பிச்சைக்கார காரு நாங்க வேணாம்னு வச்சிருக்கோம்டா, அதெல்லாம் வேணாங்க எனக்கு இது போதும் அப்படின்னு. ஒரு நாள் இந்த கார்ல வண்டியில வந்தாப்புல, வந்துட்டு அவர் திடீர்னு மாமா இவ்வளவு தூரம் பயணத்தில் இது எப்படி மாமா காசை கட்டி வாங்கிட்டு நிறுத்திட்டு போனாப்புல. பொறுக்கல. இப்ப நான் சொந்தமா விண்ணூர்தி வாங்கி ஓட்டினா வைத்தியக்காரங்கள செத்து போங்கடா சொன்னேன். ஆனா என்னென்ன அப்படி பண்ண தம்பி, அவங்களுக்கு எதாவது பிடிக்கலையோ அதை திரும்ப நம்ம பேசுறது அவனுக்கு எரிச்சலா இருக்காடா, அதே பேசுறான். ஒரு காலத்துக்கு பாருங்க, இந்த உடையை பார்த்தீர்களா, பேசுவது தற்சார்பு ஆனால் போடுறது இங்க தயாரிச்சதாண்டா பைத்தியக்காரப்பல, இங்க தயாரிச்சதான். அவன் என்ன துறைக்கிட்டு சொன்னேன், அப்ப நம்ம ஒண்ணு செய்யும்னே கோணி சாக்கில் ஒரு டவுசரை தச்சுக்கிட்டு. அவன் என்னன்னா எங்களை பார்க்கும்போது நீங்கெல்லாம் கோமணம் கட்டிட்டு அலையாம நீ எதுக்கு இப்படிலாம் போட்டு திரியா, டேய் டேய் உங்களை எல்லாம் வர டே இருங்கடா தம்பி, கொள்ள வெறியில இருக்கும் பார்த்துருக்கு. புரியுதா புரியுதா? பேச எதிர்க்கிறார், எதிர்க்கட்டே எதிர்க்கலடா, களத்துக்கு என்ன நாங்க வரலடா. வந்தா என்னடா அவங்க சில கேள்விகள் ஏற்றுக்கொண்ட தலைமை என்பது எப்படிப்பட்ட உலக எங்கள் தலைவனை போல தலைவன் வாச்சிருக்க மாட்டான். என் தம்பி வெற்றிச்செலன் சொன்னான்ல, 3 தலைமுறை தன் இன விடுதலைக்கு களத்திலே நின்றவன் உலக வரலாற்றிலே எங்கள் தலைவன் தான். அவன் நின்றான், அவன் மகள் நின்றான், அவன் உயிர் துணையாக என் அண்ணி மதிவதனியும் நின்றான். இறுதி கட்டத்தில் தன் தாய் களத்திலே கொண்டு நிறுத்தி தன்னோட 3 தலைமுறையும் பலியானது உலக வரலாற்றிலே என்னுயிர் தலைவன் பிரபாகரன். எத்தனை பெருமைடா, சொல்லி முடிக்க முடியாது. அவ்வளவு பெரிய வரலாறு. அவன் பிரபாகரன் என்பது பெயர் சொல்லல்ல, அவனே ஒரு பேர் வரலாறு. அவன் நாங்கள் ஏற்ற தத்துவமாகவே கற்பித்தவன் அல்ல, வாழ்ந்தவன். அடிமை உரிமை சாவு மேலானது. இது பன்னெடுங்காலமாக எம்மின முன்னோர்கள் எங்களுக்கு கற்றுத்தந்தது. உரிமை ஏன் உயிர் என்பது ஒருவனுக்கான இழப்பு, தேசிய இனத்திற்கான இழப்பு. எனவே உயிரினும் மேலானது எமது உரிமை. வாழ்வதை விட மானத்தோடும் சரணடைந்து வாழ்வதை விட சண்டையிட்டு சாவது மேலானது. எங்களுக்கெல்லாம் ஒரு பெருமிதமும் திமிரும் இருக்குடா. என்னடா என்னங்களை சொல்ல முடியும்? புறம் பேசு, பேசுவ, கட்டமைப்பு, வேற என்ன பேசுவ நீ?